வணக்கம். ரோசிட்டி பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ஸ் ஜெயக்குமார். வாங்க சுவையான ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்லெட் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முட்டையே போடாமல் எப்படிங்க ஆம்லெட் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முட்டையே இல்லாத காய்கறிகளின் சுவையோடு அதிக முட்டைக்கு உண்டான புரதச்சத்தையும் கலந்து எப்படி முட்டை இல்லாமல் இந்த சுவையான காய்கறிகள் போட்ட ஆம்லெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் கடலை மாவு, 2 மேஜை கரண்டி கார்ன்ஃப்ளோர் அல்லது சோள மாவு, 1 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, 1 தக்காளி பொடியாக அரிந்தது, சிறிய துண்டு கேரட் துருவியது, 1 வெங்காயம் அரிந்தது, குடைமிளகாய் சிறிய அளவு அரிந்தது, 1/4 தேக்கரண்டி கரம் மசாலா, 1 மேஜை கரண்டி ஆழி விதை பொடி அல்லது ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர், 1/2 தேக்கரண்டி மிளகாய்த்தூள் மற்றும் எண்ணெய், சுவைக்கேற்ப உப்பு. பொதுவாக நம்ம காய்கறிகளை இதுக்கு நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா காய்கறிகளையும் வதக்க வேண்டாம். ஆனால் வெங்காயத்தையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கன்னா என்ன ஆகும், வெங்காயத்துக்கு சுவை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஆம்லெட்டில் வந்து சில சமயம் வறுபடலாம், வராமலும் விட்டுடலாம். அதனால நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கேரட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு வாணலி வச்சுட்டு 1 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கினா போதும். இப்போ நம்ம கேரட்லையும் இது கூட சேர்த்துடலாம். இது எதுக்கு நம்ம பொடியாக திருகி உபயோகப்படுத்துகிறோன்னா, அப்போ நம்மளுக்கு சாப்பிடும்பொழுது அதனுடைய தனி சுவை தெரியாமல் எல்லா காய்கறிகளையும் சேர்ந்து அது கலந்த ஒரு சுவையாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், மாவு கூட நல்லா கலந்துக்கும், அப்போ சுவையை அதிகரித்து கொடுக்கும். இந்த ஆம்லெட் செய்கிறதுக்கு இந்த மாவின் பக்குவமும் பதமும் ரொம்ப முக்கியம். இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடலை மாவு, அடுத்தது சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், கார்ன்ஸ்டார்ச் எப்படி வேணால் சொல்லலாம். இது எதுக்கு கார்ன்ஸ்டார்ச் சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது கடலை மாவு வந்து அப்படியே ஒரு கெட்டித்தன்மை இருக்கும், ஆனால் அதில் ஒரு முட்டை எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்க இல்லையா, ரொம்ப கொலகொலான்னு ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையை கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளோர் மற்றும் ஆழி விதை பொடியை சேர்க்குறோம். ஆழி விதை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அதில் வந்து நல்ல ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை வரக்கூடிய விஷயம் அதில் இருக்குது. ஒமேகா 3 அப்படின்றது அதில் இருக்கிறதுனால அதை வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர அது வந்து அந்த பிசுப்பிசுப்பு தன்மை, எண்ணெய் தன்மை அதில் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு முட்டை சாப்பிட்டதான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியம், சக்தி எல்லாம் கிடச்சிரும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் இந்த ஆழி விதை மற்றும் நம்ம கார்ன் ஸ்டார்ச்சையும் அதுக்காக தான் சேர்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஆழி விதைகள். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். சுவைக்கேற்ப உப்பு. இப்போ இது வந்து கட்டிகளே இல்லாமல் நம்ம இதை வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுடைய மாவு எப்படி இருக்குன்னு. தோசை மாவின் பதத்தில் இருக்குது. அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லை, கட்டியாகவும் இல்லை, ஒரு நல்ல தோசை மாவின் பதத்தில் ஊற்றினீங்கன்னா வர மாதிரி ஒரு அருமையான பக்குவத்தில் இருக்குது. இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை தயார் பண்ணி வச்சுக்கலாம். குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் மற்றும் கேரட்டை வதக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்க வேண்டாம், நம்ம கடைசியாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைத்து வைத்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். இதனுடைய சுவை அதிகரித்து கொடுக்க போகுது இது. அடுத்தது மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் பச்சை மிளகாயின் காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம். ஆனால் மிளகாய்த்தூள் சேர்த்தா அதுக்கு ஒரு தனி சுவை இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு நல்ல நறுமணம் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கரம் மசாலா தூளை சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போது ஒரு லேசாக மெதுவாக கலந்து விடலாம். மாவு தயாராகிடுச்சு. வாங்க சுவையான ஆம்லெட் போடலாம்.
ஒரு தோசைக்கல்லை சுட வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை முழுவதுமாக அப்படி பரப்பி விட்டுடலாம். தீயை ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க, மிதமான தீயில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இதில் அடியில் பிடிச்சிக்காமல் நல்லபடியாக வரும். இது இது வந்து ரொம்ப தேய்ச்சா மாதிரி வராது, அதனால் கொஞ்சமாக மாவை இப்படி ஊற்றிக்கிட்டு எண்ணெயை மேலே ஊற்றலாம். இது அதை தவிரவும் மூடி வச்சு வேக விடும்பொழுது நல்லா வெந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், மேல்புறம் மெதுவாக இதை இப்படி திருப்பி விடலாம். இப்போ இன்னொரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஆம்லெட் முழுவதுமாக தயார். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆம்லெட் தயாராகிடுச்சு. நல்லா அங்கங்கே நிற மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ரொம்ப அருமையான ஒரு நிறத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஆம்லெட்டை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த முட்டை இல்லாத ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? முழுக்க முழுக்க சைவ உணவான இந்த வெஜிடேரியன் ஆம்லெட்டை நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ்க்கு dosaipizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.